Hey guys, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா CVE அதாவது Common Vulnerability Exposure. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா CVEனா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும், இது எதுக்காக கிரியேட் பண்ணாங்கன்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா நான் வாரத்துக்கு 5 வீடியோ போடுவேன், சாட்டர்டே சண்டே மட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ இப்போ நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்களா CVEன்னு சொல்லிட்டு, நிறைய பேர் வந்து இப்போ புது யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் நீங்கள் ஆல்ரெடி என் நிறையா வீடியோஸ் பார்த்துருந்து இந்த வீடியோவும் கண்டினியூவாக பார்க்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், இந்த வீடியோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்து. ஸோ அது வேறு எங்கேயும் இல்லை, இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஒரு வீடியோ நினச்சி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குழம்பி போயிருப்பீங்க. பட் நான் வந்து கிளியராக டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா டிஸ்பிளேல, இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாடியூல் 3ல ஒரு வல்னரபிலிட்டியை கெட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வல்னரபிலிட்டியோட ஸ்கோர் என்னன்னு பார்க்குறது, அந்த வல்னரபிலிட்டி டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்க்கறதுக்காக மட்டும்தான் CVE நான் சின்னதாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அந்த வீடியோவில். ஸோ அதனால தான் நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோட ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா CVEயோட டெஃபினேஷன், அதுக்கப்புறம் CVE எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இது எப்படிலாம் சைபர் செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பெனட்ரேஷன் டெஸ்டர்ஸுக்கு எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிளியராகவே பார்ப்போம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த டிஸ்க்ளைமராக முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அந்த வீடியோட டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்டுக்கு நம்ம டேரெக்டாக போயிடலாம். ஸோ அந்த வெப்சைட் போகிறதுக்கான மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்ச் பாரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா CVEன்னு டைப் பண்ணுங்கள். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே டைப் பண்ணால் தந்தால் கூட பரவாயில்ல, லைக் காமன் வல்னரபிலிட்டி எக்ஸ்போஷர்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலுமே பரவாயில்ல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே வெப்சைட்டுக்கு தான் எடுத்து போய்விடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கு CVEmitr.orgன்னு இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லைக் நான் சொல்கிறது இன்ட்ரடக்ஷன் கூட விட்டுருங்க, இல்லை நான் சொல்கிற டெஃபினேஷன் கூட விட்டுங்க. இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில டெஃபினேஷன் அண்ட் சில டீட்டெயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. லைக் இந்த வெப்சைட் எதை பற்றின வெப்சைட்டு, இந்த வெப்சைட்டில் எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, இது எதுக்காக கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதையும் கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருவேளை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியலைன்னா நீங்கள் இந்த வெப்சைட் சர்ச் பண்ணும்போது அதில் இருக்கிற டீட்டெயில் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு கிரியேட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வல்னரபிலிட்டியை நீங்கள் ஸ்கேனிங் மெத்தட் மூலியமாவோ, இல்லை எனுமரேஷன் மெத்தட் மூலியமாவோ, இல்லை ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா பெனட்ரேஷன் டெஸ்டிங் மூலியமாவோ கண்டுபிடிங்க பார்த்தீங்களா. அந்த கண்டுபிடிக்கும் போது அந்த செக்யூரிட்டி பர்சன் என்ன பண்ணுவார், அந்த பர்டிகுலர் ஒரு பேலோட இல்லை வல்னரபிலிட்டிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவார். அதாவது ப்ரையாரிட்டைஸ்னால் என்னென்னா ரேங்கிங் பண்ணுறது. ஸோ அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து வெரி கிரிட்டிக்கலாக, இல்லை வெரி ஹையா, இல்லை மாடரேட்டாக, லோவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரேங்கிங் பண்ணுவார். ரேங்கிங் பண்ணதுக்கப்புறம் அதை ஆர்டர் படுத்துவார், அசஸ் படுத்திட்டு அதுக்குன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரு. ஓகே, லைக் இதுதான் வல்னரபிலிட்டி, இது இப்படி தான் ஒர்க் ஆகும், இந்த ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் இருந்தால் அந்த வல்னரபிலிட்டி வந்து அந்த மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் பர்டிகுலர் ஒரு பெரிய டீட்டெயிலே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவார். ஸோ அந்தமாரி கிரியேட் பண்ணுற டீட்டெயிலாம் அவரே வச்சுக்குவாரான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? பட் அவரோட மைண்ட் செட் என்னென்னா, இது மற்றவங்களுக்கும் தெரியணும் போது இந்த சினாரியில் நான் அவருன்னு சொல்லும்போது ஒரு பர்சனை குறிக்கிற மாதிரி இருக்குது. பட் ரியல் டைமில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய செக்யூரிட்டி பர்சன், அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செக்யூரிட்டி பர்சன்ஸும், ஓகேங்களா, அதாவது இந்த டேட்டா பேஸில் இருக்கிற எல்லா செக்யூரிட்டி பர்சன், ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அவங்க அதுமாரி கண்டுபிடிச்ச வல்னரபிலிட்டி அதுக்குன்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது, அதுக்குன்னு டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இது அப்லோட் பண்ணுறதுக்கான காரணம் அவங்களுக்கு இதனால் என்ன கிடைக்க போகுது, இதனால் என்ன பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் யாருன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு, இல்லை ஃப்யூச்சரில் யாருன்னா இந்த ஃபீல்டில் லேர்ன் பண்ண வரும்போது அவங்களுக்கு இப்போ புதுசாக ஒரு வெர்ஷன் கிடைக்குதுன்னா அந்த வெர்ஷன்றது என்னன்னே தெரியாமல் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் அவங்க அந்த வெர்ஷனை எடுத்து போய் கூகுளில் பேஸ்ட் பண்ணால் அதுக்கான ஸ்பெசிஃபிக் ரீசன் வரணும், அதுக்கான கரெக்ட் ரீசன் வரணுன்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணாங்க. ஒருவேளை இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அவங்களே கொடுத்துருப்பாங்க, த மிஷன் ஆஃப் த CVE ப்ரோக்ராம். அதாவது இந்த CVEன்றது ஒரு டேட்டா பேஸ் ப்ரோக்ராம். ஸோ இது மோஸ்ட்டாக எதுக்கான மிஷின் கேட்டிங்கன்னா, அதாவது இதுக்கான மைண்ட் செட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வல்னரபிலிட்டியை ஐடென்டிஃபை பண்ணுறது. அதாவது நீங்கள் கண்டுபிடிச்ச ஸ்பெசிஃபிக் வெர்ஷனை அதில் வல்னரபிள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட் டிஃபைன் பண்ணுறது, லைக் நீங்கள் கண்டுபிடிச்ச வெர்ஷன் உண்மையாலுமே என்ன வெர்ஷன் சொல்லிட்டு டெஃபினிஷன் கொடுக்குறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேட்டலாக்னா இதை அதோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக காமிக்கிறது. இதை நம்ம சர்ச் பண்ணும்போது நம்ம தெளிவாக பார்ப்போம். பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் CVEன்றதை ஃபுல்லாக நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ அதனால் ஒரு ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து பார்த்தாகணும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நான் டெஃபினிஷனில் இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கடைசியாக வந்து அவங்க கொடுத்துருக்கிறது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் மீனிங்கே.
அதாவது பப்ளிக்லி டிஸ்க்ளோர்டு சைபர் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ். அதாவது பப்ளிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பர்சனோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பெனட்ரேஷன் டெஸ்டரோ கண்டுபிடிக்கிற ஒரு வல்னரபிலிட்டியை அதுக்கான ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CVE. ஓகேங்களா, காமன் வல்னரபிலிட்டி எக்ஸ்போஷர்ன்றது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஏன்னா இந்த வெப்சைட்டில் நார்மலாக நீங்கள் உள்ளே வந்துட்டு சர்ச் பண்ணிவிட்டு அதோட போகிறது மட்டும் கிடையாது, இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான அக்சசிபிலிட்டிலாம் இருக்குது. ஸோ அதனால் அதையும் நீங்கள் பார்த்தாகணும். ஃபஸ்ட்டு CVE லிஸ்ட்டு. CVE லிஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் CVE வெப்சைட் உள்ள வந்துட்டிங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய இடமே இதுதான். அது பர்டிகுலராக இந்த ஒரு வெப்சைட்டுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்தவொடனே இந்த வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணதுன்னு தெரியலனா, இந்த ஒரு கண்டிஷன், அதாவது இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அதை லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா CVE லிஸ்ட்டு ஹோம்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சர்ச் டிப்ஸு, டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ்ன்னு நிறைய கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்பெசிஃபிக் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் உங்களுக்கு எது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சர்ச் டிப்ஸ் தான். ஸோ இந்த சர்ச் டிப்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கைட் பண்ணுற ஒரு சின்ன பிளேஸ் தான். ஓகேங்களா, ஸோ ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணலாம், CVE ஐடியை வச்சு கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். அதாவது ஆல்ரெடி அந்த பர்டிகுலர் ஒரு வல்னரபிலிட்டியோட CVE ஐடி நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பர் எடுத்து நீங்கள் பேஸ் பண்ணி அதோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்க்கறதா இருந்தால் பார்க்கலாம். ஓகேங்களா, இல்லைனா கீவேர்டு லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கீவேர்டு லைக் அந்த ஸ்பெசிஃபிக் வெர்ஷனோட நேமாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கம்பெனியோட டீட்டெயிலாக இருக்கலாம். லைக் அந்த மாதிரி கீவேர்டு வச்சு கூட யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப டீட்டெயில் லைக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் வெர்ஷனோட பேரை எடுத்துகிட்டு வந்து போடுறது, இல்லை அதோட கம்பெனியோட பேர் எடுத்துகிட்டு வந்து போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணாலே உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா, இது லைக் இந்த வீடியோ கூட தான் நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக இப்போவே நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு, அதாவது இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நேராக வந்து இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த CVE லிஸ்ட்டில் இருக்கிற சர்ச் டிப்ஸ் நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுவே கிளியராக கொடுக்கும். நெக்ஸ்ட் CNS. அதாவது CNSனா என்னென்னா இந்த ஒரு CVE அதாவது CVEல அப்லோட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி நீங்களும் ஒரு பர்சனாக மாறுறதுக்கான ஒரு பிளேஸ் தான் இந்த CNA, அதாவது CVE நம்பரிங் அத்தாரிட்டிஸ். லைக் நீங்களும் என்ன பண்ணலாம், இந்த CVE வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச வல்னரபிலிட்டி, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், அதுக்கான டெஃபினிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்தையும் வந்து நீங்கள் பேஸ் பண்ணலாம். லைக் அந்தமாரி CVEயாக நீங்கள் மாறலாம், CNAவாக நீங்கள் கூட மாறலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் WGS லைக் CVE ஒர்க்கிங் குரூப்ஸ், லைக் நீங்கள் குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துடலாம். அதுக்கப்புறம் போர்டு, அதுக்கப்புறம் அபவுட் பேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் அண்ட் பிளாக்ஸ், லைக் இந்த CVEயோட கரண்ட் நியூஸ் அண்ட் பிளாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய சோஷியல் மீடியா. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் எதுக்கு இவ்வளோ சோஷியல் மீடியாலாம் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த பேஜ் இப்படிலாம் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பேலோட வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற வல்னரபிலிட்டி, அதாவது வல்னரபிலிட்டியோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வைக்கிற டேட்டா பேஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த CVE. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நானுமே CVE தனியாக கவர் பண்ணுறேன். ஸோ ஹோம் போய்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு வல்னரபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டிங்க, அதோட டெஃபினேஷன்லாம் கிடச்சிச்சு, லைக் அதாவது இந்த வெப்சைட்டோட டீட்டெயிலாம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த வல்னரபிலிட்டி கிடச்சிருக்கீங்க. அந்த வல்னரபிலிட்டி எப்படி சர்ச் பண்ணுறது, இதில் எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா லைக் ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணலாம், சர்ச் CVE லிஸ்ட்டுன்னு இருக்கா, இதை ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த வெர்ஷன் கிடைக்குதோ அந்த வெர்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு SQLன்னு டைப் பண்ணுறேன். ஓகேங்களா, SQLன்னு டைப் பண்ணும்போது நிறைய SQL இன்ஜெக்ஷன் இருக்குது. பட் நான் ஸ்பெசிஃபிக்காக வெர்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணல. பட் இந்த CVEயோட டேட்டா பேஸில் ஆல்ரெடி SQLன்ற வெர்ஷனுக்கு, அதாவது SQLன்ற ஒரு பர்டிகுலர் நிறைய டைப் ஆஃப் வல்னரபிலிட்டிஸுக்கு அதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் வெர்ஷன்லாம் இருக்கும், வல்னரபிள் வெர்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதோட டீட்டெயில் இப்போ நம்மளுக்கு காமிக்கும். ஸோ நான் SQLன்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட்னு கொடுத்தனா எனக்கு இந்த CVE லிஸ்ட் என்ன பண்ணும், அதில் SQLன்னு ஸ்டோர் ஆயிருந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே எடுத்து வந்து கொடுக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட்னு கொடுக்குறேன். சப்மிட்னு கொடுத்த உடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டீட்டெயில் காமிக்குதுல்ல, லைக் இத்தனை CVEs காமிக்குது. இது நான் பர்டிகுலர் வெறும் SQLன்ற வேர்டை கொடுத்ததுனால தான். ஏன்னா SQL இன்ஜெக்ஷன் நிறைய டைப் ஆஃப் வல்னரபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் மொத்த SQL இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டியை நம்மளுக்கு வந்து இங்கே எடுத்து வந்து காமிச்சிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் கிடைக்கும் நிறைய தடவை. லைக் வந்து பார்த்தீங்கன்னா SQL வெர்ஷன் 3.0.2 இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 9.4.01 இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெர்ஷன் டேட். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீட்டெயிலாக கிடைக்கும். அந்தமாரி நேரத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் நீங்கள் எடுத்து வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, பட் நான் இப்போ காமனாக உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஸ்கேன் பண்ணணுன்றதுனால நான் என்ன பண்ணேன், SQLன்னு டைப் பண்ணேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீல் கிடைக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த CVEன்னு சொல்லும்போது அந்த CVE நம்பரு, அதுக்கப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் அந்த பேலோடு எப்படிலாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த நம்பரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அதோட ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த SQL அந்த CVE ஐடி பர்டிகுலராக கிடைக்குது. இது இங்கே மட்டும் தான் நம்மளுக்கு இந்த CVE ஐடி கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதில் Nmap இல்லை நிறைய ஸ்கேனிங் டூல் வச்சு நீங்கள் அந்த பர்டிகுலர் வெர்ஷனை ஸ்கேன் பண்ணும்போது அது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த CVE ஐடி நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த CVE ஐடி நம்பர் கிடைக்கும் போது நீங்கள் இந்த பேர் தான் எடுத்து வந்து இங்கே போட்டு ஸ்கேன் பண்ண கூட அவசியம் இல்லை. CVE ஐடி நம்பர் கிடைச்சிட்டாலே அந்த CVE ஐடி நம்பரே நீங்கள் எடுத்து வந்து இங்கே என்ன பண்ணலாம், நீங்கள் பேஸ்ட் பண்ணி அதோட டீட்டெயில் கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம்
ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்னா இந்த ஒரு பர்டிகுலர் வெர்ஷன், அதாவது நான் எஸ்கியூஎல்னு டைப் பண்ணல அதோட டீட்டெயில் கிடையாது. அந்த எஸ்கியூஎல்ல வெர்ஷன் 3.0.2ன்ற ஒரு பர்டிகுலர் வெர்ஷனுக்கான டிஸ்கிரிப்ஷன் இது. ஸோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி எக்ஸிஸ்ட் இன் வெர்ஷன் 3.0.2. அதாவது நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டாபேஸில் எந்தெந்த ப்ராசஸ்லாம் வல்னரபிளாக இருக்கோ அதோட டீட்டெயில் தான் இங்கே வந்து கெட் பண்ணும் அப்படின்னு கொடுக்கும்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு வெர்ஷன் பக்காக இருந்தது. இந்த ஒரு பக்காக இருக்கிற வெர்ஷனை யாரோ இங்கே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த CVE ஜென்ரேட் பண்ணாது. இது ஒரு பர்சன் அவங்க மைண்ட் செட்டில் எப்படி டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் காமிக்கும். லைக் இப்போ இந்த SQL இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி ஸ்டார்ட் ஆகி பேராமீட்டர் வரைக்கும் முடியுதுல்ல, இதை யார் ரிப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க ரெடி பண்ணதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதேமாதிரி ரெஃபரன்ஸ், லைக் இந்த ஒரு பர்டிகுலர் CVE ஐடியை நீங்கள் வேறு எங்கெங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா GitHub பேஜில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில் கெட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹோட்டல் ட்ரியூட்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு ஏரியா இருக்குது, அதாவது வெப்சைட் இருக்குது, அங்கேயுமே நீங்கள் போய் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேயுமே அதோட டீட்டெயில் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா CVE, ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பர்டிகுலர் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதோட பேலோடுமே கொடுத்துட்டாங்க, வல்னரபிள் பேலோட். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒருவேளை நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது இந்த வெர்ஷன் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஒரு பேலோடு எடுத்துன்னு போயிட்டு யூஸ் பண்ணி அந்த வெர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதோட பேலோடும் இருக்குது, ஈவன் அதோட வெப்சைட்டுமே இருக்குது. இதுதான் அதோட வெப்சைட், இதுதான் அதோடைய ஆக்சுவல் பேலோடு. ஓகேங்களா? இது ஒரு காமன் சினாரியோ. அதாவது இந்த ஒரு சினாரியோவில் நான் SQLன்னு சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச SQLோட டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான பேலோடும் இருந்தது, அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டும் இருந்தது. நீங்கள் சர்ச் பண்ணும்போது அதுக்கான ஆக்சுவல் பேலோடும் இருக்கும், அதுக்கான ஆக்சுவல் வெப்சைட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் எதை சர்ச் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசைனிங் CNA. இந்த CNAனா என்னன்னு சொன்னல, லைக் இந்த CVE இது நம்பரிங் அத்தாரிட்டிஸ், அதாவது இது யார் ரெடி பண்ணுறாங்க, இது யார் அப்லோட் பண்ணுறாங்க, நீங்களேவும் அப்லோட் பண்ணுற பர்சனாக மாறலாம்னு சொன்ன மாதிரிங்களா. ஸோ அதேமாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் பேலோடு இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் வல்னரபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த CNA, அதாவது இந்த அசைனிங் CNA யாருன்னு கேட்டிங்கன்னா MITRE கார்பரேஷன். லைக் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட ஓனர்ஸே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்கேன் பண்ணி இதை வந்து இங்கே அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி தான் லைக் இந்த இவங்ககிட்ட சென்ட் பண்ணாங்கன்னா அவங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிப்போர்ட் பண்ணுவாங்க, CVE நம்பரிங் அத்தாரிட்டிஸ். ஸோ இவங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதோடைய டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டேட்டா ரெக்கார்ட் கிரியேட்டட், லைக் வந்து பார்த்தீங்கன்னா 2021 8th மந்தில் 2nd, அதாவது இந்த மாதம். இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக இதோடைய டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 7/8. ஓகேங்களா? இப்போ நான் கரெக்டாக வீடியோ எடுத்துன்னு இருக்கும்போது, பட் இது இப்போ அப்லோட் பண்ண டேட் எதுன்னு கேட்டிங்கன்னா 02, அதாவது 28, அதாவது 28ல் 02/08/2021. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக 2ஆம் தேதி தான். இப்போ நான் ரீசெண்டாக ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான், இப்போ 7ஆம் தேதி, 5 நாள் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி அசைன்டு ஃபேஸ் லெகசி கரெக்டாக டேட்டா இன்றைக்கி அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி எதுவும் டீட்டெயில் வந்து இங்கே கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேக் போய்க்கலாம். ஸோ பேக் போய்ட்டு வேறு எதனா வல்னரபிலிட்டியை நம்ம சர்ச் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ சர்ச் CVE லிஸ்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ண முடியுதான்னு மட்டும் பார்த்துட்டு அதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எவ்வளோ டீட்டெயில் பார்க்கணும்னு நினச்சோமோ அந்த டீட்டெயிலாம் பார்த்தாச்சு. பட் இந்த ஒரு சினாரியில் நான் இங்கே சர்ச் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் சில டீட்டெயில் மட்டும் நம்ம பேச வேண்டியது இருக்குது. நான் இப்போ தான் மேலே பார்த்தேன். லைக் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட், லைக் எந்தெந்த பவர் ஃபார்மெட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணலான்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஃபீட்ஸ், லைக் எந்த மாதிரி டேட்டாலாம் அவைலபிளாக இருக்குது. லைக் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்னா இந்த ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி போஸ்ட்லாம் இவங்க அப்லோட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி வல்னரபிலிட்டிலாம் கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அப்லோட் பண்ணுறாங்களோ அதோட ஃபீட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் அப்டேட் CVE ரெக்கார்டு. ஸோ நம்மளே என்ன பண்ணலாம், CVE வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்லோடும் பண்ணலாம். லைக் அதை சொன்னல, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா CNAவாக மாறினா நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேலோடு எல்லாமே அப்லோட் பண்ணலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களுமே அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த அப்டேட் CVE ரெக்கார்டு. ஸோ அதுக்கப்புறம் டோட்டல் CVE ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக எத்தனை CVE ரெக்கார்டு இப்போ ஆக்சுவலாக இந்த டேட்டா பேஸில் அவைலபிளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா 158252 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வீடியோ எடுக்கிற டைமில் இந்த டேட் பர்டிகுலர் இந்த ஒரு நம்பர் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் இந்த சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சுவலாக மாறி இருக்கலாம். ஏன்னா டே டு டே லைஃப்பில் டெய்லியும் வல்னரபிள் கிடைக்க இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணினே இருப்பாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு கரெக்டாக இப்போ டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா August 8 ஆச்சு, August 7th 2021. ஸோ இந்த டேட்டில் கரெக்டாக இந்த இது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரெக்யூஸ்ட் CVE ஐடிஸ். ஸோ ரெக்யூஸ் பண்ணுறது. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் CVEயோட கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருப்பேன். லைக் CVEன்றது ஒரு ஆக்சுவலாக ஒரு டேட்டா பேஸ் தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் தான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது வல்னரபிலிட்டி மாடியூலில், அதாவது வல்னரபிலிட்டி அனலைசிஸ் மாடியூலில் ஒரு ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கன்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நானுமே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மட்டும் தயவு செஞ்சு இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பட்டன் தள்ளதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என் சேனலும் க்ரோத்
க்ரோத் ஆகும். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ்.